எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கோம் 7 லோகங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அதில் மேலோகத்தில் இருக்க 7 லேயரில் ஒரு லேயர் தான் நம்ம பூமி அப்படின்ட்டு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஒரு கற்பனை கிடையாது. இது ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஹிந்து புராணங்களில் எழுதப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டபடி 7 உலகங்கள், கண்ணுக்கு தெரியாமல் வேறு வேறு வாழ்க்கைகள், ஜனனம், மரணம், மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. வெங்காயத்தில் உரிக்க லேயர்ஸ் இருக்கிற மாதிரி 7 லோகங்கள் அடுக்கடுக்காக இருக்குது அப்படின்ட்டு ஹிந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதை சப்த லோகங்கள் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு எல்லைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது. அந்த மேலோகத்தில் இருக்க 7 லேயரில் முதல் லேயர் தான் பூலோகம், அதாவது நம்ம வாழ்கிற பூமி. அதாவது மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், மலைகள் எல்லாத்துக்கும் சொந்தமானது. இங்கே ஒரு ஆன்மா ஜனனம் செஞ்சு நிறைய பாடங்களை கற்றுக்குது. நல்லதோ கெட்டதோ கர்மாக்களையும் சம்பாதிச்சுக்குது. 2வது லோகமாக சொல்லப்படுறது புவர்லோகம். இது பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடம். இந்த இடத்துல தான் நம்மளோட முன்னோர்கள், பித்ருக்கள், அப்புறம் சில ஆன்மாக்கள் வாழ்கிறதா நம்பப்படுற இடம். கிட்டத்தட்ட பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும் நடுவில். ஹிந்து புராணங்களின்படி முனிவர்கள் தங்களோட ஒப்பற்ற தியானத்தின் மூலமாக அந்த லேயரில் இருக்க ஆன்மாக்கள் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட 2வது லேயராக கருதப்படுது. 3வதாக இந்த லேயரில் வர்றது சொர்க்கலோகம், அதாவது கடவுள்களின் இடம். நம்ம பொதுவாகவே ரொம்ப அழகான ஒரு இடத்த சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னுவோம். இங்கே அழகான பூக்கள், தெளிவான ஓடைகள், நதிகள் இருக்கும் அப்படின்ட்டு கருதப்படுது. இங்கே எல்லாமே ரொம்ப அமைதியாகவும் ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்குமா. இதுதான் ஹிந்து வேதத்தின்படி தேவலோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்திரன் ஆட்சி பண்ணுற இடம், எல்லா தேவர்களும் வசிக்கும் இடம். ரொம்ப நல்ல கர்மாக்களை சம்பாதிச்ச ஆன்மாக்கள் இந்த இடத்த அடைய முடியும். 4வதாக மகரலோகம். இங்கே பெரிய பெரிய முனிவர்கள், சேஜஸ் எல்லாம் வாழ்கிற இடம். இந்த இடத்துலேருந்து பிரபஞ்சம் ரொம்ப மாயமாக தெரியும். இங்கே இருக்கவங்கெல்லாம் ஆசைகள், வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஈகோக்கு எல்லாம் விட்டுக்கிட்டு தூய சூழ் வச்சுக்கிட்டு இருக்கவங்க. இங்கே இருக்கவங்க ஆயிரம் யுகங்களாக ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கவங்க. இவங்க தூக்கம், பசி எல்லாத்தையும் மறந்து தியானத்தில் இருக்கிறவங்க. அங்கே சில நொடிகள் மாதிரி தெரிகிறது நம்ம பூலோகத்தில் பல ஆயிரம் யுகங்கள் அப்படின்றாங்க. பெரிய பெரிய முனிவர்களான பிருகு முனிவர், மார்க்கண்டேய முனிவர் எல்லாம் இங்கே தான் வாழ்கிறதா கருதப்படுது. 5வதாக ஜனலோகம். இது ஒரு பரிசுத்தமான ஒரு லேயர். இங்கே இருக்கவங்க சாதாரண முனிவர்களோ ரிஷிகளோ கிடையாது. ஜனனத்தையும் மரணத்தையும் கடந்து இருக்க ஆன்மாக்கள். இங்கே இருக்கவங்களோட மனம் அமைதினால் நிறைந்திருக்கும் எப்பயுமே. இங்கே இருக்க ஆன்மாக்கள் ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மாக்கள். அடுத்ததாக தபலோகம். இந்த லேயர் ரொம்பவே தப வலிமையால் ஆன ஒரு லேயர். ரொம்ப தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் இந்த லேயரில். இங்கே ரொம்ப ரொம்ப கடுமையான தவம் புரிகிறவங்க இங்கே இருப்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப மில்லியன் கணக்கான வருடங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாங்க. அப்புறமா கடைசியாக 7வது லோகமான சத்தியலோகம், இல்லாட்டி பிரம்மலோகம்னு இதை அழைக்கலாம். இந்த லோகத்தில் உண்மை மட்டுமே நிலவும். ரொம்ப அமைதி, உண்மை எல்லாம் நிறைஞ்சு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லோகம்தான் பிரம்மதேவர் வசிக்கிற இடம். இங்கே இருந்துக்கிட்டு தான் பிரம்மதேவர் அவரோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சத்திய லோகத்தை அடைகிற ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு ரொம்பவுமே பக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இப்படி மேலே 7 லோகம் இருக்கிற மாதிரி பாதாள லோகம்னு கீழேயும் 7 லோகங்கள் இருக்கிறது இந்துயிசம் படி. இந்த வெவ்வேறு லோகங்களை சயின்டிஃபிக் படியே உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பழைய காலத்திலே ஹிந்து மித்தாலஜி படி முனிவர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தந்துட்டு போன அறிவு. இதுதான் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேர்கிற ஒரு இடம். அதாவது கண்டுபிடிச்சது ஆன்மீகத்துக்கு கூட ஒத்து போகிறது. ஆனால் இதெல்லாம் ஏன் குறிப்பிடுறாங்க? எல்லாமே நம்ம யோசனையில் தான் இருக்குது. நம்ம ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம மேலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டில் இருப்போம். ஆனால் ரொம்ப ஒரு பேராசையான கோவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா கீழோகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிப்போம். இதன் மூலமாக நம்ம ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அதாவது ஒவ்வொரு லோகன்றது ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம ஏறி போய்கிட்டே இருக்கலாம் நம்மளோட நல்ல செயல் மூலமாக.